Tamil Bible Study. ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. வேத பாடம் 2 ராஜாக்களின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம். 2 ராஜாக்கள் 10ஆம் அதிகாரம். 9ஆம் அதிகாரத்திலே யெகூ ஆகாபினுடைய மனைவியாகிய யேசபேலை எல்லாம் சங்கரித்தான் என்று சொல்லி பார்க்கிறோம். அதனுடைய கண்டினியூஷன். ஆகாபுக்கு சமாரியாவிலே 70 குமாரர் இருந்தபடியால் யெகூ சமாரியாவில் இருக்கிற இஸ்ரவேலின் பிரபுக்களாகிய மூப்பரிடத்திற்கும் ஆகாபுடைய பிள்ளைகளை வளர்க்கிறவர்களிடத்திற்கும் நிருபங்களை எழுதி அனுப்பினான். அதில், உங்கள் ஆண்டவனுடைய குமாரர்கள் உங்களோடு இருக்கிறார்களே, ரதங்களும் குதிரைகளும் அரணான பட்டணங்களும் ஆயுதங்களும் உங்களுக்கு உண்டே. இப்போதும் இந்த நிருபம் உங்களிடத்தில் வரும்போது, நீங்கள் உங்கள் ஆண்டவனுடைய குமாரரில் உத்தமமும் செம்மையுமாய் இருக்கிறவனை பார்த்து அவனை அவன் தகப்பனுடைய சிங்காசனத்தின் மேல் வைத்து உங்கள் ஆண்டவனுடைய குடும்பத்துக்காக யுத்தம் பண்ணுங்கள் என்று எழுதியிருந்தது. யெகூவை பார்க்கும்போது பார்த்தீங்களா, அவன் மிக தெளிவாக கர்த்தர் எதற்காக தன்னை தெரிந்து கொண்டார் என்பதில் தெளிவாய் காணப்பட்டான். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, இவன் பேசுகிறதான காரியம் என்ன அப்படின்னு சொன்னா, ஆகாபுடைய குடும்பத்துல யார் காணப்பட்டாலும் அந்த சந்ததியை பார்த்தீங்கன்னா வேறறுக்க வேண்டும் என்றதை அறிந்தவனாக ஒன்னு யுத்தம் இல்லைன்னா சமாதானம், அந்த சமாதானத்தின் மூலமாக இவனுடைய பக்கம் எல்லாரும் நிற்கணும் அப்படின்றதான காரியத்துல அவன் தெளிவாய் காணப்பட்டபடினால்தான் இப்படி ஒரு நிருபத்தை எழுதுறான், சேலஞ்ச் பண்றான். ஆக்சுவலா அவர்கள் மிகவும் பயந்து, 4வது வசனம், அவர்கள் மிகவும் பயந்து, யாருன்னா அந்த மூப்பர்கள், ஆகாபுடைய பிள்ளைகளை வளர்க்கிறதற்காக காணப்படுகிறவர்கள், பிரபுக்கள் எல்லாருமே மிகவும் பயந்து, இதோ 2 ராஜாக்கள் அவனுக்கு முன்பாக நிற்கவில்லையே, நாங்கள் எப்படி நிற்போம் என்றார்கள். ஆகையால் அரமனை விசாரிப்புக்காரனும் நகர விசாரிப்புக்காரனும் மூப்பரும் பிள்ளைகளின் விசாரிப்புக்காரரும், நாங்கள் உங்கள் அடியார்கள், உமது அடியார்கள், நீர் எங்களுக்கு சொல்வதையெல்லாம் செய்வோம், நாங்கள் ஒருவரையும் ராஜாவாக்குவதில்லை, உமது பார்வைக்கு சம்மதியானதை செய்யும் என்று யெகூவுக்கு சொல்லி அனுப்பினார்கள். எல்லாருமே யெகூ பக்கம் நிற்கிறதற்கு தயாரா இருக்காங்க. அப்பொழுது அவன் அவர்களுக்கு 2ஆம் நிருபத்தை எழுதினான். அதில், நீங்கள் என் பட்சத்தில் சேர்ந்து என் சொல்லை கேட்பீர்களானால் உங்கள் ஆண்டவனுடைய குமாரரின் தலைகளை வாங்கி நாளை இந்நேரத்தில் இஸ்ரவேலுக்கு என்னிடத்தில் வாருங்கள் என்று எழுதியிருந்தது. ராஜாவின் குமாரராகிய 70 பேரும் தங்களை வளர்க்கிற பட்டணத்தின் பெரிய மனுஷரோடே இருந்தார்கள். இந்த நிருபம் அவர்களிடத்தில் வந்தபோது அவர்கள் ராஜாவின் குமாரராகிய 70 பேரையும் பிடித்து வெட்டி அவர்கள் தலைகளை கூடைகளில் வைத்து இஸ்ரவேலில் இருக்கிற அவனிடத்திற்கு அனுப்பினார்கள். அதான் யெகூ இடத்துல அனுப்புறாங்க. அனுப்பப்பட்ட ஆள் ராஜகுமாரரின் தலைகளை கொண்டு வந்தார்கள் என்று அவனுக்கு அறிவித்த போது, அவன் விடியற்காலம் மட்டும் அவைகளை ஒலிமுக வாசலில் 2 குவியலாக குவித்து வையுங்கள் என்றான். மறுநாள் காலமே அவன் வெளியே வந்து நின்று சகல ஜனங்களையும் நோக்கி, நீங்கள் நீதிமான்கள் அல்லவா, இதோ நான் என் ஆண்டவனுக்கு விரோதமாக கட்டுப்பாடு பண்ணி அவனை கொன்று போட்டேன், ஆனாலும் இவர்கள் எல்லாரையும் கொன்றவன் யார்? அதாவது, நான் ஆகாபுடைய குடும்பத்துக்கு விரோதமாக எழும்பி யோராம் என்கிற ராஜாவை நான் கொன்று போட்டேன், இப்ப இந்த காரியத்தை செய்தது யாரு, இதுக்கு யாரு காரணம் அப்படின்ற ஒரு கேள்வியை அவர்கள் முன்பாக வைக்கிறான். 10வது வசனத்துல, ஆதலால் கர்த்தர் ஆகாபின் குடும்பத்தாருக்கு விரோதமாக சொன்ன கர்த்தருடைய வார்த்தைகளில் ஒன்றும் தரையிலே விடவில்லை என்பதை அறிந்து கொள்ளுங்கள், கர்த்தர் தம்முடைய ஊழியக்காரனாகிய எலியாவை கொண்டு சொன்னதை செய்தார் என்றான். எலியா மூலதான் கர்த்தர் முதல் இந்த காரியத்தை பேசியிருந்தாங்க. அதை நினைவுபடுத்துகிறான். இஸ்ரவேலிலும் ஆகாபின் குடும்பத்தாரில் மீதியான யாவரையும், அவனுக்கு இருந்த எல்லா மந்திரிகளையும், அவனை சேர்ந்த மனுஷரையும், அவனுடைய ஆசாரியர்களையும், அவனுக்கு ஒருவரையும் மீதியாக வைக்காதபடிக்கு யெகூ கொன்று போட்டான். எல்லாரையும் பார்த்தீங்கன்னா யாரெல்லாம் ஆகாபோட கனெக்டாக இருந்தாங்களோ அத்தனை பேரையும் கொண்டு போடுறான். பின்பு அவன் எழுந்து சமாரியாவுக்கு போக புறப்பட்டான். வழியிலே அவன் ஆட்டு மயிர் கத்தரிக்கிற மேய்ப்பரின் ஊர் இருக்கும் இடத்திற்கு வந்தபோது, யூதாவின் ராஜாவாகிய அகசியாவின் சகோதரரை அங்கே கண்டு, நீங்கள் யார் என்று கேட்டான். அவர்கள், நாங்கள் அகசியாவின் சகோதரர்,
அகசியா வந்து யூதாவினுடைய ராஜாவாய் காணப்பட்டவன், உங்களுக்கு தெரியும். அவனுடைய தாயின் வழியில வந்து அவரெல்லாம் ஆகாபுடைய குடும்பத்தார், ஆகாபுக்கும் எசபேலுக்கும் பிறந்ததான அத்தாலியாள் வந்து இந்த அகசியாவினுடைய தாயாய் காணப்பட்டாள். அப்போ இவர்கள் என்ன பண்றாங்க, விசாரிக்கிறதுக்காக யூதாவில இருந்து இங்க வராங்க. அவங்கள பார்த்து நீங்க யாருன்னு கேட்குறான். நாங்கள் அகசியாவின் குமாரர், நாங்கள் ராஜாவின் பிள்ளைகளையும் ராஜஸ்திரியின் பிள்ளைகளையும் வினவுகிறதற்காக போகிறோம். அதாவது விசாரிக்கிறதுக்காக போறோம். சுச்சுவேஷன் இப்படி காணப்படுது, தேசத்தெல்லாம் விசாரிக்கிறதுக்கு போறோம் அப்படின்றாங்க. அப்பொழுது அவன் இவர்களை உயிரோடே பிடியுங்கள் என்றான். அவர்களை உயிரோடே பிடித்து 42 பேர்களாகிய அவர்களை ஆட்டு மயிர் கத்தரிக்கிற துறவண்டியிலே வெட்டி போட்டார்கள். அவர்களில் ஒருவனையும் அவன் மீதியாக விடவில்லை. அவன் அவ்விடம் விட்டு புறப்பட்ட போது, இது பயங்கரமா இருக்குல்ல, நியாயம் இல்லாததை போல காணப்படும். ஆனா எப்படின்னா, நியாய தீர்ப்பு என்பது இப்படிதான் காணப்படும். இது வந்து நம்முடைய பார்வைக்கு வந்து இது நியாயம் இல்லை அப்படின்னு நமக்கு தோன்றினாலும், கர்த்தருடைய நியாய தீர்ப்பு கடைசி நாள்ல இப்படிதான் காணப்படும் என்பதற்கு இவைகள் எல்லாம் உதாரணம். அப்படியே கம்ப்ளீட்டா வந்து சங்கரிக்கிறதான காரியம். என்ன நினைக்கிறீங்க? நம்ம வந்து சாதாரண மனுஷனா பார்த்தா இது என்ன நியாயம் அப்படின்னு நம்ம யோசிப்போம். ஆனா அப்படிதான். இப்போ எப்படி நீங்க பார்க்கலாம் அப்படின்னு சொன்னா, இப்போ ஆண்டவர் வந்து எல்லாத்துக்கும் ஒரு காரணமாய் காணப்பட்ட பிசாசையும் அவனுடைய தூதர்களை மட்டும்தானே ஆண்டவர் வந்து தண்டிக்கணும், நரகத்துல தள்ளணும். ஆனா பிசாசின் பக்கம் நிற்கிறதான எல்லாரையும், அல்லது இன் அதர் வேர்ட்ஸ் கர்த்தரை வந்து ஏற்றுக்கொள்ளாத நிராகரித்த அத்தனை பேர், இரண்டும் ஒண்ணுதான். ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா பிசாசுக்கு பக்கம் நிற்பாங்க, அவனை ஏற்றுக்கொண்டு நிற்பாங்க. அது வந்து பாத்தீங்கன்னா நீங்க வெளிப்படத்தில் வாசிக்கிறது போல அந்த ஒரு முத்திரை, பிசாசினுடைய முத்திரைன்னா அவனை ஏற்றுக்கொள்ளுகிறது, அவனுடைய ஆவியை பெற்றதான ஜனங்கள். இன்னொரு பக்கம் இயேசு கிறிஸ்துவை வந்து ஏற்றுக்கொள்ளாதபடி நிற்கிறவர்கள். இவர்கள் வந்து நாங்க ரெண்டு பக்கமும் இல்லை, இந்த பக்கமும் இல்லை, அந்த பக்கமும் நாங்க இல்லைன்னு சொல்லுவாங்க. ஆனால் அவர்களுக்கு வந்து சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டு அதை ஏற்றுக்கொள்ளாம என்ன பண்ணாங்க, அவர்கள் அலட்சியமாக காணப்படுகிறபடினாலே இவர்களும் வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா கடைசி நாள் வரைக்கும் பாதுகாப்பாக இருந்து, ஆனால் கடைசியில் எப்படிதான் இவர்கள் பார்க்கப்படுவார்கள் என்று சொன்னால், அவர்களுக்கு கொடுத்ததான சந்தர்ப்பத்தை வந்து பயன்படுத்தி கொள்ளாததான ஜனங்களாக தான் இவர்கள் பார்க்கப்படுவார்கள். அப்ப நமக்கு தோணும், பிசாசை மாத்திரம் தானே ஆண்டவர் அழிக்கணும் அப்படின்ட்டு. ஆனால் அவருடைய வார்த்தை எப்படி காணப்பட்டுச்சு அப்படின்னு சொன்னா, பிசாசுக்கும் அவருடைய தூதர்களுக்கும் ஆயத்தப்படுத்தப்பட்ட அந்த நரகத்துக்கு போங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏற்றுக்கொள்ளாதவர்களை பார்த்து ஆண்டவர் வந்து சுவிசேஷத்துல ஒரு வார்த்தையை சொல்வார். அதனுடைய மீனிங் அதுதான். இந்த உலகத்துல நல்ல ஜனங்களைப் போல வாழ்ந்து கொண்டு இருக்கலாம், ஆனால் கர்த்தரை அலட்சியப்படுத்தி விட்டு கொடுக்கிற சந்தர்ப்பங்கள்ல அவரை ஏற்றுக்கொள்ளாதபடி காணப்படுகிறதானவர்கள் தேவனாலே முத்திரையிடப்படாதவர்கள் என்று சொல்லி அர்த்தம். தேவனால் அங்கீகரிக்கப்படாத கூட்டம் என்று சொல்லி அர்த்தம். அப்ப அவர்களுடைய முடிவு எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னா இப்படிதான் இருக்கும். அது பார்க்கறதுக்கு வந்து நல்லா இருக்காது. ஆனால் இவைகள் எல்லாம் நீங்க பார்க்கும் பொழுது இது வந்து எந்த அர்த்தத்துல நீங்க பார்க்கணும்னா, இவைகள் எல்லாம் நியாய தீர்ப்பின் நாள்ல என்ன நடக்கும் என்பதற்கு உதாரணமாக, நிழலாக வைக்கப்படுகிறதான காரியங்கள். நமக்கு தோணலாம் இதுல வந்து யாராவது இன்னசென்ட் இருந்திருப்பாங்களோ அப்படின்னா நமக்கு தோணலாம். ஆனால் வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, நம்முடைய பார்வையில இன்னசென்ட்னா என்ன, அவன் வந்து பிசாசு தொழுது கொள்ளலையே, அந்த பக்கம் போலையே, அவன் நடுநிலை தானே இருக்கிறான் அப்படின்னு நம்ம நினைப்போம். ஆனால் கர்த்தரை பொறுத்தவரை அப்படி கிடையாது. நடுநிலை என்று ஒன்றே வந்து பாத்தீங்கன்னா கர்த்தரை பொறுத்த வரைக்கும் கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள், இப்ப இந்த நாட்களில வந்து தேவன் இல்லைன்னு சொல்லுகிற கூட்டம் வந்து இருந்துகிட்டு தானே இருக்குல்ல. அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கட்சி கம்யூனிஸ்ட் அப்படின்னு காணப்படலாம், ஏத்திஸ்ட்னு இருக்கலாம். அவர்கள் வந்து எல்லா காலகட்டத்திலையும் ஏத்திஸ்ட்னு காணப்பட்டாங்க. இப்ப ஏத்திஸ்டுடைய நிலை என்னதான் இருக்கும்? அவர்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா தேவனை வெறுக்கிறாங்க, தேவனுடைய ஜனங்களை வெறுக்கிறார்கள் என்றெல்லாம் அர்த்தம் கிடையாது. அவர்கள் என்ன பண்ண மாட்டாங்க, தேவன் ஒருவர் உண்டு என்று அவர்கள் விசுவாசிக்க மாட்டார்கள். அதாவது கடவுள் மறுப்பாளர்களாக அவர்கள் காணப்படுவாங்க. ஸோ அவர்களுடைய நிலை என்ன பார்த்தா அதுல இன்னசென்ட் தானே, நல்ல ஜனங்க தானே. மற்றவர்களை பார்க்கிலும் வந்து பாத்தீங்கன்னா அவர்கள் வந்து பொதுவாக இந்த உலகத்துல நியாயத்தை விரும்புகிறவர்களாக காணப்படுவாங்க. நிறைய விஷயத்துல அவர்கள் நியாயத்தை விரும்புகிறவர்களாகவும், எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கணும் அப்படின்றதான நீதியை விரும்புகிறவர்களாகவும் காணப்படுவார்கள். ஆனாலும் கூட அவர்களை உண்டாக்கின ஒரு தெய்வம் உண்டு அப்படின்றத அவர்களால ஏற்றுக்கொள்ள முடியல. அதுக்கு பல காரணங்கள் சொல்லுவாங்க. நாங்க வந்து ரொம்ப அறிவாளி, பகுத்தறிவு, நாங்கெல்லாம் எல்லாம் ஆராய்ந்து பார்த்துட்டோம், அப்படிலாம் கிடையவே கிடையாது அப்படின்ட்டு நிறைய சாக்கு போக்குகளை சொல்லுவார்கள். ஆனால் வேதத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது இவர்களுடைய முடிவெல்லாம் இப்படிதான் இருக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. அவர்கள் வந்து உலகத்தின் பார்வையில
மிகுந்த அறிவாளிகளாக தான் அவர்கள் காணப்படுவார்கள். ஏன்னா ஆராய்ந்து பார்த்து தான் அவர்கள் சொல்லுகிறார்கள். எல்லாம் உலகம் எப்படி நாங்க பார்த்தோமோ அப்படிதான் இருந்து கொண்டே வருகிறது. நாங்கள் பார்த்தீங்கன்னா நூற்றாண்டுகளாக பார்க்கிறோம், இப்படிதான் இருந்து கொண்டு வருகிறது. இப்ப தேவன் இருந்தா ஏன் இப்படி இருக்கணும்? தேவன் இருந்தா ஏன் இந்த அணிகாரியம் காணப்படணும்? அப்ப அவனவன் செய்கிறதற்கான அந்த பலனை இந்த உலகத்திலே அவனவன் அனுபவித்து கொண்டிருக்கிறான் அப்படின்ட்டு என்ன பண்ணுவாங்க, அவர்கள் ஒரு ஜஸ்டிபிகேஷனை கொடுப்பாங்க. உங்களுக்கு வேதம் தெரியலன்னா அந்த ஜஸ்டிபிகேஷன் ரொம்ப நியாயமாய் காணப்படும். அப்ப இந்த இடத்துல நம்ம பார்க்கிறதான காரியங்கள் எப்படி பார்க்க வேண்டும் என்று சொன்னால், அவர்களுக்கு கொடுக்கப்பட்டதான அந்த நேரம் முடிந்து கர்த்தர் அவர்களை அழிக்கும் பொழுது எப்படி இருக்கும் அப்படின்றதுக்கு ஒரு உதாரணமாக இந்த கூட்டம் எல்லாம் வைக்கப்பட்டிருக்காங்க. நீங்க அப்படி பார்த்தாதான் இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். இல்லை என்று சொன்னால் இது அன்ஃபேர் அப்படின்னு சொல்லி நீங்க நினைப்பீங்க. ஆனா இது கொஞ்சம் கூட இதுல அன்ஃபேரே இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஏனென்று சொன்னால் இது கர்த்தர் சொல்லி செய்யறதான ஒரு காரியமாக இது காணப்படுகிறது. சரி, அடுத்து 15வது வசனத்துல இருந்து, அவன் அவ்விடம் விட்டு, அதாவது ஏகு பாத்தீங்கன்னா அவ்விடம் விட்டு புறப்பட்ட போது தனக்கு எதிர்பட்ட ரேகாபின் குமாரனாகிய யோனதாப்பை சந்தித்து அவனை உபசரித்து, என் இருதயம் உன் இருதயத்தோட செம்மையா இருக்கிறது போல உன் இருதயமையும் செம்மையா இருக்கிறதா என்று கேட்டான். அதற்கு யோனதாப் அப்படியே இருக்கிறது என்றான். யோனதாப், இந்த ரேகாபின் குமாரனாகிய யோனதாப்பை குறித்து நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா? ரேகாபியர் அப்படின்ட்டு நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்க, ஞாபகம் இருக்கா உங்களுக்கு யாருக்காது? என்ன விசேஷம் இந்த ரேகாபியர் உடைய குமாரனாகிய யோனதாப்? இப்ப இவனை பாத்தீங்கன்னா மற்றவர்கள் மாதிரி ட்ரீட் பண்ணாம ரொம்ப மரியாதையா பாத்தீங்கன்னா இந்த எகு ட்ரீட் பண்றான். அவன்கிட்ட இப்படிப்பட்டதான காரியத்தையும் சொல்றான். அவனை உபசரித்து, என் இருதயம் உன் இருதயத்தோட செம்மையா இருக்கிறது போல உன் இருதயமும் செம்மையா இருக்கிறதா என்று கேட்டான். அதற்கு யோனதாப் அப்படியே இருக்கிறது என்றான். அப்படி இருக்கிறதானால் உன் கையை தா என்று சொன்னான். அவன் தன் கையை கொடுத்த போது அவனை தன்னிடத்தில் ரதத்தின் மேல் ஏறி வர சொல்லி அவன்கிட்ட இப்படி சொல்றான், நீ என்னோட கூட கர்த்தருக்காக எனக்கு இருக்கிற பக்தி வைராக்கியத்தை பார் என்றான். அப்படியே இவனை அவன் ரதத்தின் மேல் ஏற்றினார்கள். இந்த யோனதாப்பையும் என்ன பண்றாங்க, கொடுறாங்க. இப்போ இந்த ரேகாபியரை குறித்து உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னு சொன்னா, இந்த ரேகாபியருடைய குமாரனாகிய இந்த யோனதாப் பாத்தீங்கன்னா மிகவும் பெரியவனாகவும் கனம் புரிந்தனாகவும் இஸ்ரவேல் ஜனங்களுடைய மத்தியில ரொம்ப மதிக்கப்படத்தக்க ஒரு மனுஷனாகவும் இவன் காணப்பட்டான். இதை குறித்து இவன் ஆக்சுவலா இஸ்ரவேலரே கிடையாது. இவங்க கேனியர் அப்படின்னு சொல்றதான ஒரு ஜாதியார். இந்த கானானுக்குள்ள வரும்போது நிறைய 7 வகையான ஜனங்கள் காணப்பட்டாங்கல்ல, அதுல கேனியர் என்கிறதான ஒரு வம்சத்தினுடைய ஜனங்க. ஆனா இஸ்ரவேலின் தேவனை இவர்கள் ஏற்றுக்கொண்டு மிகுந்த பக்தி வைராக்கியம் பாராட்டினபடினாலே இவர்களை குறித்து ஆண்டவர் எரேமியா கிட்ட பாத்தீங்கன்னா பேசும்போது அந்த அதிகாரத்தை நம்ம வாசித்தோம்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். எரேமியா 35ஆம் அதிகாரம், அதை நான் வாசித்தனாலே உங்களுக்கு தெரியும் இந்த ரேகாபின் குமாரனாகிய யோனதாப் யார் அப்படின்ட்டு. எரேமியா 35ஆம் அதிகாரத்தில் பாருங்களேன், அப்படியே ஃபாஸ்டா வாசித்துடலாம். யோசியாவின் குமாரனாகிய யோயாக்கிம் என்னும் யூதா ராஜாவின் நாட்களிலே எரேமியாவுக்கு கர்த்தரால் உண்டான வார்த்தை. கர்த்தர் சொல்றாங்க, நீ ரேகாபியருடைய வீட்டுக்கு போய் அவர்களோட பேசி அவர்களை கர்த்தருடைய ஆலயத்தின் அறைகளில் ஒன்றிலே அழைத்து அவர்களுக்கு திராட்சரசம் குடிக்க கொடு என்றார். அப்பொழுது நான் அபசியனாகிய குமாரனாகிய எரேமியாவுக்கு மகனான யசீனியாவையும் அவனுடைய சகோதரரையும் அவனுடைய குமாரர் எல்லாரையும் ரேகாபியருடைய குடும்பத்தார் அனைவரையும் அழைத்து கர்த்தருடைய ஆலயத்தின் பிரபுக்களுடைய அறையின் அருகேயும் வாசல் காக்கிற சல்லூமின் குமாரனாகிய மாசேயனுடைய அறையின் மேலும் உள்ள இத்தலியாவின் குமாரனும் தேவனுடைய மனுஷனுமாகிய ஆனான் என்னும் புத்திரருடைய அறையிலே அவர்களை கூட்டிக் கொண்டு திராட்சரசத்தினால் நிரப்பப்பட்ட குடங்களையும் கிண்ணங்களையும் ரேகாபியருடைய குடும்பத்தை சேர்ந்த புத்திரரின் முன்னே வைத்து அவர்களை நோக்கி திராட்சரசம் குடியுங்கள் என்றேன். எரேமியாவுடைய நாட்கள் உங்களுக்கு தெரியும்ல, எப்படி இந்த இஸ்ரவேல் தேசம் சீர்கெட்டு காணப்பட்டதோ அதே போல யூதா தேசம் சீர்கெட்டு காணப்பட்டதான நாட்கள் தான் எரேமியாவுடைய நாட்கள். இன்னும் கொஞ்ச நாட்கள்ல அவர்கள் பாபிலோனுக்கு சிறையிருப்புக்கு போக போறாங்க. அதுக்கு முன்னாடி நடக்கிறதான காரியம். அதற்கு அவர்கள், நாங்கள் திராட்சரசம் குடிக்கிறதில்லை. ரேகாபினுடைய குடும்பத்தார் சொல்றாங்க, நாங்கள் திராட்சரசம் குடிக்கிறதில்லை. ஏனென்றால் ரேகாபின் குமாரனாகிய எங்களுடைய தகப்பன் யோனதாப் நீங்கள் பரதேசிகளாய் தங்குகிற தேசத்தில் நீடித்திருக்கும்படிக்கு நீங்களும், ஏன்னா இது பரதேசியாய் தங்குகிற இடத்துலனா இவர்களுக்கு கொடுக்கப்பட்ட தேசம் அல்ல, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுக்கப்பட்ட தேசம். அங்க இருக்கிறதான இவனுடைய ஜாதியார் எல்லாம் பாத்தீங்கன்னா கொல்லப்பட்டார்கள்.
சிலர் தப்பினாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் யோசுவாவினுடைய காலத்துல ஏவியர் அப்படின்றதுல இருந்து ஒரு கூட்டம் என்ன பண்ணாங்க, யோசுவாவை வந்து ஏமாற்றி வஞ்சித்து ஒரு உடன்படிக்கை செய்தார்கள். ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? ஒரு கூட்டம் வந்து பாத்தீங்கன்னா அவர்கள் வந்து தூர தேசத்திலிருந்து வருகிறதை போல அவர்கள் தங்களை காண்பித்து கொண்டு அவர்கள் வந்து யோசுவாவோடும் இஸ்ரவேலின் மூப்பர்களோடும் ஒரு உடன்படிக்கை செய்தார்கள். ஆனபடினாலே அவர்களை வந்து பாத்தீங்கன்னா யோசுவா வந்து தப்ப விட்டு தங்கள் மத்தியிலே அவர்கள் வந்து வாழும்படியாக வந்து கொடுத்ததை பாக்குறீங்க. அது ஏவியர்ல ஒரு கூட்டம், ஒரு பட்டணத்தார். அது அதே போல இவர்கள் எப்போ வந்து உள்ள வந்தாங்க அப்படின்றதுலாம் நமக்கு தெரியாது. ஆனால் வந்து இவர்கள் சொல்லுகிற காரியத்தை பாருங்க, ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். உடன்படிக்கை பெற்றதான இந்த தேவ ஜனங்களை பார்க்கிலும் அதற்கு பின்பாக வந்து இந்த மார்க்கத்தில் அமைந்து தேவனுடைய உடன்படிக்கை எல்லாம் ஏற்றுக்கொண்டதானே இந்த ரேகாபியர். அதனாலதான் ஆண்டவர் அவர்களை வைத்து இந்த யூதா ஜனங்களோடு கூட இப்ப பேசுறாங்க. அவர் சொல்றாங்க, நாங்க திராட்சை ரசம் குடிக்கிறது இல்லை. காரணம் என்னன்னா, எங்க ரேகாபின் குமாரனாகிய எங்களுடைய தகப்பன் யோனதாப் நீங்கள் பரதேசிகளாய் தங்குகிற தேசத்தில் நீடித்திருக்கும்படிக்கு நீங்களும் உங்கள் பிள்ளைகளும் என்றென்றைக்கும் திராட்சை ரசம் குடியாமலும் வீட்டை கட்டாமலும் விதையை விதையாமலும் திராட்சை தோட்டத்தை நாட்டாமலும் அதை கையாளாமலும் உங்களுடைய எல்லா நாட்களிலும் கூடாரங்களிலே குடியிருப்பீர்களாக என்று எங்களுக்கு கட்டளையிட்டார். அப்படியே எங்களுடைய எல்லா நாட்களிலும் நாங்களும் எங்கள் ஸ்திரீகளும் எங்கள் குமாரரும் எங்கள் குமாரத்தியிலும் திராட்சை ரசம் குடியாமலும் நாங்கள் குடியிருக்க வீடுகளை கட்டாமலும் ரேகாபின் குமாரனாகிய எங்களுடைய தகப்பன் யோனதாபின் சத்தத்திற்கு கீழ்ப்படிந்திருக்கிறோம். எத்தனையோ ஜெனரேஷன் கடந்து போயாச்சு. ஆனால் இந்த ஜனங்க வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவு கட்டுக்கோப்பா கீழ்ப்படியவர்களா இருக்காங்க. எங்களுக்கு திராட்சை தோட்டமும் வயலும் விதைபாடும் இல்லை. நாங்கள் கூடாரங்களில் குடியிருந்து எங்கள் தகப்பனாகிய யோனதாப் எங்களுக்கு கட்டளையிட்டபடியெல்லாம் கீழ்ப்படிந்து செய்து வந்தோம். ஆனாலும் பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத்னியை சேர்ந்த தேசத்தில் வந்தபோது நாம் கல்தேயருடைய இராணுவத்துக்கும் சீரியருடைய இராணுவத்திற்கும் தப்பும்படி எருசலேமுக்கு போவோம் வாருங்கள் என்று சொன்னோம். அப்படியே எருசலேமில் தங்கி இருக்கிறோம் அப்படின்ட்டு தங்களுடைய காரியங்களை சொல்றாங்க. அப்போது கர்த்தருடைய வார்த்தை எரேமியாவுக்கு உண்டாகி கர்த்தர் பேசுறாங்க. இஸ்ரவேலின் தேவனாகிய சேனைகளின் கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால், நீ போய் யூதாவின் மனுஷரையும் எருசலேமின் குடிகளையும் நோக்கி, நீங்கள் என் வார்த்தைகளை கேட்டு புத்தியை ஏற்றுக்கொள்ளுகிறதில்லையோ என்று கர்த்தர் சொல்லுகிறார். திராட்சரசம் குடியாதபடிக்கு ரேகாபின் குமாரராகிய யோனதாப் தன் புத்திரருக்கு கட்டளையிட்ட வார்த்தைகள் கை கொள்ளப்பட்டு வருகிறது. அவர்கள் இந்நாள் மட்டும் அதை குடியாமல் தங்கள் தகப்பனுடைய கட்டளைக்கு கீழ்ப்படுகிறார்கள். ஆனாலும் நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லிக் கொண்டே இருந்தும் எனக்கு கீழ்ப்படியாமற் போனீர்கள். நீங்கள் அந்நிய தேவர்களை சேவிக்கும்படி அவர்களை பின்பற்றாமல். தொடர்ந்து ஆண்டவர் வந்து பாத்தீங்கன்னா இந்த ரேகாபியரை வைத்து பேசி அவர்களை வெட்கப்படுத்துறாங்க. கடைசியில் அவர்களுக்கு என்ன சொல்றாங்க 19வது வசனத்துலாம், ஆதலால் சகல நாட்களிலும் எனக்கு முன்பாக நிற்கத்தக்க புருஷன் ரேகாபின் குமாரனாகிய யோனதாபுக்கு இல்லாமற் போவதில்லை என்று இஸ்ரவேலின் தேவனாகிய சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார் என்று சொல்லி பல ஜெனரேஷனுக்கு அப்புறமும் கர்த்தர் என்ன பண்றாரு, அவர்களை ஆசீர்வதித்து அப்படிப்பட்ட வார்த்தையை ஆண்டவர் தராங்க. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, இந்த இஸ்ரவேலர்களாகிய மாம்சபடி இஸ்ரவேலராய் காணப்பட்டதான அவர்களுக்கு இல்லாததான ஒரு பெரிய வைராக்கியம் வந்து இந்த அந்நிய ஜனங்களாய் காணப்பட்ட அந்நிய தேவர்களை வழிபட்டு கொண்டிருந்ததான அந்த ஜாதியாராகிய அந்த கேனியருக்கு வந்து பாத்தீங்கன்னா காணப்பட்டது. அதுல இந்த குடும்பம் எல்லா கேனியர் அப்படின்னு சொல்ல வரல நான், இந்த ஜனங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அது காணப்பட்டது. அதை ஆண்டவர் சுட்டி காண்பிக்கிறார். இன்னொரு வார்த்தை சொன்னா கூட உங்களுக்கு தெரியும், சிசேரியா அப்படின்றதான ஒருத்தன் காணப்பட்டான்ல, அந்த அவனுடைய தலையில கூட ஆணி அடிச்சு கொள்வா தெரியுமா, அவ யார் அப்படின்னு சொன்னா இந்த ரேகாபியருடைய ஒருத்தனுடைய ஏபேர் அப்படின்றதுனால இவருடைய மனைவி தான். நியாயாதிபதிகள் 4:11 பார்த்தீங்கன்னா 4:11-17 கேனியனான ஏபேர் என்பவன் மோசேயின் மாமனாகிய ஓபாபின் புத்திரராய் இருக்கிற கேனியரை விட்டு பிரிந்து கேதேசின் கிட்ட இருக்கிற சானாயும் என்னும் கர்வாலி மரங்கள் அருகே தன் கூடாரத்தை போட்டிருந்தான். கேனியனாகிய ஏபேர் என்பவன் மோசேயின் மாமனாகிய ஓபாபின் புத்திரராயிருக்கிற கேனியரை. அப்ப இந்த கேனியருக்கும் மோசேக்குமே ஒரு சம்பந்தம் காணப்படுது. என்னன்னா, மோசேயினுடைய மாமன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யாரை அறிந்திருக்கிறோம், ரகுவேல் அப்படின்னு சொல்லப்படுகிற ஒருத்தன் மீதியான் தேசத்துல ஆசாரியனாய் காணப்பட்டவன். அப்ப அவனும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு அந்த ட்ரைபு பார்த்தீங்கன்னா கேனியன் அப்படின்றதான ஒரு ட்ரைபு மீதியான் தேசத்துல அவன் காணப்பட்டான்.
மீதியானுடைய பிள்ளையா இல்ல மீதியானுக்கு ஆசாரியனாக காணப்பட்டவனா தெரியாது. ஆனா அவனுக்கு ஒரு பேர் வந்து ரகுவேல் அப்படின்னு சொல்லி உண்டு. அப்ப இந்த மோசையின் மாமனாகிய ஓபாவின், ஆக்சுவலா இங்கிலீஷ்ல பாத்தீங்க அப்படின்னா ஒரு இடத்துல ஃபாதர் இன்லான்னு போட்டிருக்கு, ஒரு இடத்துல பிரதர் இன்லான்னு போட்டிருக்கு. இல்ல நீங்க வாசிக்கிறதுல பிரதர் இன்லா, இதுல வந்து கேஜேவில வந்து ஃபாதர் இன்லா அப்படின்னு போட்டிருக்கு. எதுதான் கரெக்ட் அப்படின்னு நீங்க கேட்டீங்க அப்படின்னா, இன்ஃபேக்ட் பிரதர் இன்லா தான் கரெக்ட். ஏன் அப்படின்னு சொன்னா, இந்த இது நம்ம முடிச்சிருவோம். நியாயாதிபதிகள் 4:11 பார்த்தோம்ல, 4:17 பாருங்க. சிசேரா கால்நடையாய் கேனியனான ஏபேரின் மனைவி யாகேலுடைய கூடாரத்துக்கு ஓடி வந்தான். ஏன்னா இவன் தூரத்துல கூடாரம் போட்டிருக்கிறாங்க. ஓடி வந்தான். அப்போது யாபீன் என்னும் ஆத்சேரின் ராஜாவுக்கும் கேனியனான ஏபேரின் வீட்டுக்கும் சமாதானம் இருந்தது. அதனால தைரியமா வந்தான். யாகேல் வெளியே சிசேராவுக்கு எதிர்கொண்டு போய், உள்ளே வாரும் என் ஆண்டவனே, என்னண்டை உள்ளே வாரும், பயப்படாதீம் என்று அவனுடைய சொன்னால், அப்படியே அவளுடைய கூடாரத்தில் உள்ளே வந்தபோது அவனை ஒரு சமுக்காலத்தினாலே மூடினாள். அவன் அவளை பார்த்து, குடிக்க எனக்கு கொஞ்சம் தண்ணீர் தாகமாய் இருக்கிறேன் என்றான். அவள் வந்து பாத்தீங்கன்னா பால் துருத்தியை திறந்து அவனுக்கு குடிக்க கொடுத்து திரும்பவும் அவனை மூடினாள். மூடி அதுக்கப்புறம் அவனை எப்படி கொண்டு போட்டா அப்படின்றதான காரியம் வந்து உங்களுக்கு தெரியும். அடுத்து இது வந்து பிரதர் இன் லாவா மோசைக்கு அல்லது ஃபாதர் இன் லாவா அப்படி சொல்லி பார்க்கலாம். என்னாகமம் 10:29 பாத்தீங்கன்னா, என்னாகமம் 10:29, அப்போது மோசே தன் மாமனாகிய ரகுவேல் என்னும் மீதியானுடைய குமாரனான ஓபாபை நோக்கி, அப்படியானால் வந்து பாத்தீங்கன்னா மோசேயினுடைய மாமனுடைய பெயர் வந்து, மாமனாருடைய பெயர் ரகுவேல். அந்த 7 குமாரத்திகள் காணப்படுவாங்க இல்லையா, அதுல ஒருத்தி தானே விவாகம் பண்ணோம். யாராவது சொல்ல முடியுமா பேரு? மோசேயினுடைய ஒய்ஃப் பேர் என்ன? இந்த மீதியான் ஆசாரியனுக்கு 7 குமாரத்திகள் காணப்பட்டாங்க. மோசே வந்து அதுல அந்த மூத்த குமாரத்தியை விவாகம் பண்ணுவான். அவளுடைய பெயர் வந்து சிப்போராள். கரெக்ட், சிப்போராள். ப்ராபபிளி அந்த 7 சிஸ்டருடைய பிரதரா வந்து இந்த ஓபாப் வந்து இருந்திருக்க வேண்டும். ஏனென்று சொன்னால், இங்க வந்து மோசையினுடைய மாமனாகிய ரகுவேல் என்னும் மீதியானுடைய குமாரனாகிய ஓபாப் அப்படின்னு சொல்லியிருக்கு பாருங்க. அப்படியானால் இங்க வந்து நம்ம பார்க்கிறதான இந்த வசனத்துல மோசையினுடைய மாமன் அப்படின்னு வாசிக்கிறோம்ல, அப்ப அது வந்து பாத்தீங்கன்னா பிரதர் இன் லா அப்படிதான் வந்து கரெக்ட். அடுத்து வந்து இந்த கேனியருடைய ரேகாபியருடைய குமாரனாகிய யோனதாப். அப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒண்ணு இவனுக்கு யெகூவுக்கு ஃப்ரெண்டா இருந்திருக்கணும், இஸ்ரவேல் தேசத்துல மதிக்கப்பட்ட ஒரு மனுஷனாய் காணப்பட்டிருக்கணும். ஏன்னா எத்தனையோ ஜெனரேஷன்ஸுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா தங்களுடைய தகப்பனுடைய வார்த்தை கீழ்ப்படிந்து, ஒரு திராட்சரசம் பிடிக்காதது மாத்திரம் கிடையாது, அதுல லிஸ்ட் பண்ற காரியங்கள்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆச்சரியமா இருக்கும். என்ன அப்படின்னு சொன்னா, இப்ப இந்த ஏபேரை குறித்து பார்க்கும்போதே அவன் தூரமா போய் வந்து பாத்தீங்கன்னா கூடாரத்தை போட்டு அவன் வந்து தங்கி இருக்கிறத பார்க்கிறோம். இன்னொரு ராஜாவோடு கூட எல்லாம் வந்து ஒரு ரிலேஷன்ஷிப் காணப்படுது. அதனாலதான் அந்த சிசேரா தைரியமாக அந்த கூடாரத்துக்கு வந்தான். அப்ப அவர்கள் வந்து சாதாரண ஆட்களாக இல்லை, ஆனாலும் தகப்பனுடைய வார்த்தைக்கு அவ்வளவு கீழ்ப்படிந்தவர்களாக அவர்கள் காணப்பட்டபடினாலே கர்த்தர் என்ன சொல்றாங்க, என்னுடைய பிள்ளைங்க நான் சொல்றதை கேட்க மாட்டேன்றீங்க. ஆனா ஒரு மனுஷன் அவன் வந்து சொல்லிட்டு அவன் வந்து மரித்து போயாச்சு. ஆனா எத்தனை வருடங்கள், மேபி நூற்றாண்டுகள்ல கூட ஆயிருக்கும். அதற்கு பிறகு வாழ்கிறதான அவனுடைய பிள்ளைகள் கூட, அவனுடைய குடும்பத்தார் கூட அவனுடைய தகப்பன் சொன்ன அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடக்கிறார்களே என்று சொல்லி அதை வந்து சுட்டி காண்பித்து என்ன பண்றாங்க, ஆண்டவர் வந்து பேசுறாங்க. இவ்வளவுக்கும் அவர்கள் வந்து அடிப்படையாக இஸ்ரவேலர் அல்லாதவர்கள் இப்போ வந்து பாத்தீங்கன்னா அந்த மார்க்கத்துக்குள்ள வந்திருக்கிறார்கள். மோசையின் மூலமாய் கூட வந்திருக்கலாம், வாட் எவர் இட் இஸ். சரி, இப்போ வந்து 2 ராஜாக்கள் 10ஆம் அதிகாரத்துல 16ஆம் வசனத்தை திரும்பியும் வாசிக்கிறேன். நீ அப்ப யோனதாப சொல்றான், நீ என்னுடைய கூட வந்து கர்த்தருக்காக எனக்கு இருக்கிற பக்தி வைராக்கியத்தை பார் என்றான். அப்படியே இவனை அவன் ரதத்தின் மேல் ஏற்றினான். அப்ப யெகூவும் இந்த யோனதாப் என்கிறதான மனுஷன் வெரி ஸ்பிரிச்சுவலான ஒரு மனுஷன் அவன் நிச்சயமா. 17ஆவது வசனம், அவன் சமாரியாவுக்கு வந்தபோது கர்த்தர் எலியாவோடைய சொன்ன வார்த்தையின்படியே சமாரியாவில் ஆகாபுக்கு மீதியான யாவரையும் அழித்து தீரும் அளவும் சங்காரம் செய்தான். பின்பு யெகூ ஜனங்களை எல்லாம் கூட்டி, அப்ப எதுக்காக வந்து இந்த யோனதாப்பை பத்தி இப்படி நம்ம பார்த்தோம்ல, அவனுடைய ஸ்பிரிச்சுவல் சைடு வந்து ரொம்ப
காணப்பட்டுச்சு, கர்த்தருக்கு பிரியமானதாய் காணப்பட்டுச்சு. தன்னுடைய சந்ததி, குமாரர் மாத்திரமுடியாது, தன்னுடைய சந்ததி எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கர்த்தருக்கு பிரியமா நடக்கும்படியா என்ன பண்ணான், அப்படிப்பட்டதான ஒரு கூட்டத்தை அவன் வந்து ஏற்படுத்தினான். ஒரு மனுஷன்தான். இப்போ வந்து யெகூ வந்து எதற்காக இவனை சேர்த்து கொள்ளுகிறான் அப்படின்னு நீங்க பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னா, இப்போ யெகூ செய்யறதான அத்தனை காரியங்களும் நம்முடைய பார்வைக்கு அல்லது இஸ்ரவேல் ஜனங்களுடைய பார்வைக்கு கூட எப்படி காணப்படும்? யெகூ வந்து தன்னுடைய கையில பலன் வந்த பிறகு இவ்வளவு அநியாயமான காரியத்தை தன்னுடைய ஆண்டவனுடைய குடும்பத்துக்கு செய்யறான் அப்படின்னு ஒரு பேச்சு வரும்ல. ஆனா யோனதாபு கூட இருந்தா இந்த பேச்சு வராது. அதனாலதான் யெகூ பேசுறதான வார்த்தையை பார்த்தீங்கன்னா 15ஆம் வசனத்துல என்ன கேட்கிறான் அவன்? யோனதாபை பார்த்தபோது அவனை உபசரித்து, என் இருதயம் உன் இருதயத்தோட செம்மையாய் இருக்கிறது போல உன் இருதயமும் செம்மையாய் இருக்கிறதா? நான் செய்கிறதெல்லாம் வந்து கரெக்டுன்னு உனக்கு தோணுகிறதா? ஏன்னா நான் என்னுடைய இருதயம் செம்மையாக இந்த காரியத்தை செய்கிறது. ஆனா மற்றவர்களுக்கெல்லாம் எப்படி வந்து பார்வைக்கு தெரியும்லாம் எனக்கு தெரியாது. உன்னுடைய இருதயம், உன்னை எல்லாரும் வந்து பாத்தீங்கன்னா தேவ மனுஷன் அப்படின்னு சொல்றாங்க, அப்படியாக உன்னுடைய குடும்பத்தை நடத்திட்டு இருக்க, உன்னுடைய இருதயம் இந்த காரியத்துல செம்மையா இருக்கிறதான்னு கேட்கும்போது அவன் சொல்றான், ஆமா செம்மையா இருக்கிறது அப்படின்னு சொல்றான். அப்போ வா அப்படின்னு கூட்டிட்டு போய் எனக்கு இன்னும் எவ்வளவு வைராக்கியம் காணப்படுதுன்றத பாரு அப்படின்னு சொல்லிட்டு தான் என்ன பண்றான், அவனை சாட்சியா வைத்ததை இந்த காரியத்தெல்லாம் செய்யறான் அவன். 17ஆவது வசனம், பின்பு யெகூ ஜனங்களை எல்லாம் கூட்டி அவர்களை நோக்கி, ஆகாப் பாகாலை சேவித்தது கொஞ்சம், யெகூ அவனை சேவிப்பது மிகுதி. இப்போதும் பாகாலின் சகல தீர்க்கதரிசிகளையும் அவனுடைய சகல பணிவிடைக்காரரையும் அவனுடைய சகல ஆசாரியரையும் என்னிடத்தில் அழைப்பியுங்கள், ஒருவனும் குறையலாகாது. நான் பாகாலுக்கு பெரிய பலி இட போகிறேன், வராதவன் எவனோ அவன் உயிரோடு இருப்பதில்லை என்றான். பாகாலின் பணிவிடக்காரரை அழிக்கும்படிக்கு யெகூ இதை தந்திரமாய் செய்தான். யெகூனுடைய தந்திரம் இது. ஏன்னா அவனுடைய பேச்சு, அவன் எழுதுற நிருபங்கள் எல்லாத்தையுமே நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அதுல வந்து நிறைய தந்திரங்கள் வந்து அடங்கியிருக்கு, ஜனங்களை ஏமாத்துக்கு. ஆனா ஃபோக்கஸ் என்ன அப்படின்னு சொன்னா, இவனை அதுக்குதான் சொன்னேன், இவனை அபிஷேகத்தினுடைய ரீசனே வேற எதுவுமே கிடையாது. கர்த்தர் சொன்னதான அந்த வார்த்தை நிறைவேறுவதற்கு கர்த்தர் ஒரு பாத்திரத்தை தெரிந்து கொண்டார். அந்த பாத்திரம் யெகூ. அதை வந்து பாத்தீங்கன்னா 100% அவன் செஞ்சு முடிச்சான். அவன் நல்லவனா கெட்டவனா அப்படின்றதெல்லாம் அடுத்து வரும்போது பார்க்கலாம். அவ்வளோ ஒன்றும் நல்லவன்லாம் கிடையாது, ஏன்னா பார்க்கலாம். ஆனால் இவனை மாதிரி ஒரு காரியத்தை வந்து இஸ்ரவேலுக்குள்ளார இது வரைக்கும் யாருமே வந்து பார்த்தீங்கன்னா செய்யலை. ஏன் அப்படின்னா இங்கே பாருங்க என்ன பண்ணுறான் பாருங்க. பாகாலுடைய தீர்க்கதரிசிகள் எல்லாம் என்ன பண்ணுறான், ஒரு பொய்யை சொல்லி கூட்டி சேர்க்கிறான். ஏன்னா ஆகாபோட நான் பயங்கரமான பாகாலுடைய பக்தன், நான் வந்து எவ்வளோ சேவிப்பேன் பாருங்க அப்படின்னு சொல்லி என்ன பண்றான், எல்லாரையும் வர சொல்றான். பாகாலுக்கு 20 வசனம், பாகாலுக்கு பண்டிகையின் ஆசரிப்பை கூறுங்கள் என்று யெகூ சொன்னான், அப்படியே கூறினார்கள். யெகூ இஸ்ரவேல் தேசமெங்கும் அதை சொல்லி அனுப்பினபடியால் பாகாலின் பணிவிடைக்காரர்கள் எல்லாரும் வந்தார்கள், வராதவன் ஒருவனும் இல்லை. அவர்கள் பாகாலின் கோவிலுக்குள் பிரவேசித்ததினால் பாகாலின் கோவில் நாற்சாரியும் நிறைந்தது. நாற்சாரினா 4 பக்கமும் நிறைந்திருந்தது என்று சொல்லியார். அப்பொழுது அவன் வஸ்திர சாலை விசாரிப்புக்காரனை நோக்கி, பாகாலின் பணிவிடைக்காரருக்கெல்லாம் வஸ்திரங்களை எடுத்துக்கொண்டு வா என்றார். அவர்களுக்கு வஸ்திரங்களை எடுத்துக்கொண்டு வந்தான். அது என்ன வஸ்திரங்களை, வஸ்திர விசாரிப்புக்காரன் வஸ்திரங்கள், இதெல்லாம் என்ன அர்த்தம் அப்படின்னா, மோஸ்ட்லி எல்லா இந்த ஆலயம் குறித்ததான காரியங்கள்லாம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா மோஸ்ட்லி இதை வந்து மற்ற மார்க்கங்கள்லாம் ஃபாலோ பண்ற மாதிரி இருக்கு. இப்ப லேவியர்கள் ஆசாரியர்கள் வந்து பார்த்தீங்கன்னா அவர்களுடைய இந்த ஆசாரியர்களுடைய வேலைகளை செய்கிறதுக்குள்ள போகும்போது அவங்க நார்மலா போட்டிருக்க ட்ரெஸ்ஸோட போக மாட்டாங்க. அவர்கள் அதை களைந்து விட்டு அதற்குன்னு ஆண்டவர் அவர்களுக்கு கொடுத்ததான ட்ரெஸ்ஸை போட்டுட்டு தான் உள்ள போவாங்க. பிரதான ஆசாரியன் கூட அதற்குன்னு அவனுக்கு கொடுக்கப்பட்டதான அந்த ட்ரெஸ்ஸை போட்டுட்டு தான் போவான். பலியிடும் போது என்ன ட்ரெஸ் போடணும் இப்படிலாம் ஆண்டவர் என்ன பண்ணாங்க, அந்த வஸ்திரங்களை குறித்தான இந்த கோடு வந்து வச்சிருந்தாங்க. இதை வந்து எல்லாரும் என்ன பண்ணுவாங்க, ஃபாலோ பண்ணுவாங்க. கர்த்தர் எப்படி அங்கே வச்சிருந்தாங்களோ அதே மாதிரி தான். உள்ள ஆலயத்துக்கு போனால் அங்கே போனோன்னா அங்கே போனால் அப்போ கடைசியில் கற்ப கிரகம் இருக்கும், கடைசியில் அவங்க தெய்வம் மெயினான பிளேஸ், ஹோலி ஆஃப் ஹோலிஸ் அப்படின்ட்டு ஆண்டவர் வச்சிருந்த போல பார்த்தீங்கன்னா எல்லா விக்கிரக கோயில்களில் கூட அந்த பேட்டர்ன் வந்து பார்த்தீங்கன்னா அப்படி பின்பற்றப்படுகிறத இன்னைக்கு வரைக்கும் நீங்கள் பார்ப்பீங்க. சரி, இந்த வஸ்திரங்கள்லாம் எடுத்துக்கொண்டு வந்தாங்க. 23ஆம் வசனம், பின்பு யெகூ ரேகாபின் குமாரனாகிய யோனதாபோடு கூட பாகாலின் கோவிலுக்குள் பிரவேசித்து பாகாலின் பணிவிடைக்காரரை நோக்கி, பாகாலின் ஊழியக்காரரே அல்லாமல் கர்த்தரின் ஊழியக்காரரில் ஒருவரும் இங்கே உங்களுடைய இராதபடிக்கு திட்டமாய் பாருங்கள். கர்த்தரை சேவிக்கிற கர்த்தருடைய ஊழியக்காரராக இருந்தால் எல்லாரையும் வெளியே துரத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றான், பாகாலின் பணிவிடைக்காரரை பார்த்து சொல்றான்.
அவர்கள் பலிகளையும் சர்வாங்க தகனங்களையும் செலுத்த உட்பிரவேசித்த பின்பு யெகூ வெளியிலே 80 பேரை தனக்கு ஆயத்தமாக வைத்து, நான் உங்கள் கையில் ஒப்புவிக்கிற மனுஷரில் ஒருவனை எவன் தப்ப விடுகிறானோ அவனுடைய ஜீவனுக்கு பதிலாக அவனை தப்ப விட்டவனுடைய ஜீவன் ஈடாயிருக்கும் என்றான். சர்வாங்க தகன பலியிட்டு தீர்ந்தபோது யெகூ சேவகரையும் சேர்வைக்காரரையும் நோக்கி, உள்ளே போய் அவர்களை வெட்டி போடுங்கள், ஒருவனையும் வெளியே விட வேண்டாம் என்றான். அப்படியே பட்டய கருக்கினால் சேவகரும் சேர்வைக்காரரும் அவர்களை வெட்டி எறிந்துவிட்டு பாகால் கோயிலை சேர்ந்த ஸ்தலம் எங்கும் போய் பாகால் கோயில் விக்கிரகங்களை வெளியே எடுத்து வந்து அவைகளை தீக்கொளுத்தி பாகாலின் சிலையை தகர்த்து பாகாலின் கோயிலை இடித்து அதை இந்நாள் வரைக்கும் இருக்கிறது போல மலஜலாதி இடமாக்கினார்கள். இப்படியே யெகூ பாகாலை இஸ்ரவேலில் இராதபடிக்கு அழித்து போட்டார். இதுவரைக்கும் யாருமே எந்த ராஜாவுமே பண்ணல. எலியா தீர்க்கதரிசி கூட பண்ண முடியாததான ஒரு காரியம். அவன் நிறைய பாகாலுடைய தீர்க்கதரிசியை வெட்டி போட்டான். ஆனாலும் கூட பாத்தீங்கன்னா அவர்கள் இன்னும் அதிகமாய் தான் காணப்பட்டார்கள். எசபேலுடைய அந்த பந்தியிலே அவர்கள் இருந்தார்கள். அங்க இருந்தா அவன் என்ன பண்றா, அவ பேசுறா, நான் நாளைக்கு இந்த எலியாவை நான் கொன்று போடலை அப்படின்ட்டு ஒரு சபதம் எல்லாம் அவ எடுக்கிறா. அதை கேட்டுட்டு எலியா ஓடுறாரு. இப்படின்ற காரியங்கள் எல்லாம் நம்ம பார்க்கிறோம். அப்ப இது வரைக்கும் பாத்தீங்கன்னா யாருமே இவ்வளவு வைராக்கியம் பாராட்டி இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை தைரியமா இஸ்ரவேலுக்குள்ளார இது வரைக்கும் செய்யவே இல்லை யாருமே. இன்னும் போய் சிங்காசனத்துல உட்கார்ந்து இவன் பாத்தீங்கன்னா தன்னை ஸ்திரப்படுத்த கூட இல்லை. ஆனா இப்படிப்பட்டதான ஒரு பெரிய காரியத்தை என்ன பண்ணா அவன் செய்து அதெல்லாம் இடித்து போட்டு அதை மலஜலாத்தி இடமாக்கினார். அதுனா மலஜலாத்தி, அதெல்லாம் டாய்லெட்டை லெட்ரின் ஆக்கிட்டான். லெட்ரினா பாத்தீங்கன்னா அந்த பாகாலுடைய கோயில்கள்லாம் அப்படி ஆக்கி விட்டாங்க. 29. ஆனாலும் சரி, இவ்வளோ இதா பண்ணவன் பாத்தீங்கன்னா இப்ப பெரிய சீர்திருத்தம் நடந்திருக்கணும். பெரிய சீர்திருத்தம் இஸ்ரவேலுக்குள்ளார வந்திருக்கணும். இப்படிப்பட்ட ஒரு கேரக்டர் உள்ளவன், எதையும் தைரியமா செய்யக்கூடியவன். எந்த ராஜாவா இருந்தாலும் பாத்தீங்கன்னா ரொம்ப யோசிப்பாங்க. என்ன அப்படின்னா ஜனங்களுடைய அந்த சப்போர்ட் போயிடக்கூடாது அப்படின்ட்டு ரொம்ப யோசிப்பாங்க. ஆனா சில தலைவர்கள் பாத்தீங்கன்னா அதை குறித்து ஃபியூச்சர் குறித்து கொஞ்சம் கூட யோசிக்காத சில தலைவர்கள் காணப்படுவாங்க. அப்படிப்பட்டதான ஒரு மனுஷன் தான் இந்த இவன். சரி, 29 தான் இன்ட்ரெஸ்டிங். ஆனாலும் பெத்தேலிலும் தானிலும் வைத்த பொன் கன்றுக்குட்டிகளால் இஸ்ரவேலை பாவம் செய்ய பண்ணின நேபாத்தின் குமாரனாகிய யெரொபெயாமின் பாவங்களை யெகூ விட்டு விலகவில்லை. இது பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங். உங்களுக்கு திரும்பவும் அந்த யெரொபெயாம் பாவம் அப்படின்னா என்னன்னு தெரியணும். வித்தியாசம் ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? சாலமோனுடைய பாவம் அப்படின்ட்டு சொல்லப்படலை, யெரொபெயாமின் பாவம் அப்படின்ட்டு இந்த இடத்துல பாத்தீங்கன்னா அது சொல்லப்படுது. அப்ப யெரொபெயாமுடைய பாவம் என்ன? பாகாலுடைய இதெல்லாம் என்ன பண்ணான்? பாகாலெல்லாம் உள்ள கொண்டு வந்தது யார் அப்படின்னு பார்த்தா பயங்கர ஞானியாகிய சாலமோன் தான் பிகினிங். இது ஆக்சுவலா உள்ள கொண்டு வந்ததுக்கு. அப்ப பெரிய விக்கிரக ஆராதனை பாத்தீங்கன்னா இஸ்ரவேலுக்குள்ளார காணப்பட்டுச்சு. ஆனா பக்தியாய் யெகோவாவை சேவிக்கிறதானவர்களும் காணப்பட்டார்கள். இது சாலமோனுடைய நாட்கள், ரெகோபோடியாம் நாட்கள் முடிஞ்சது. இந்த தேசம் பிரிஞ்சு யெரொபெயாம் நாட்கள்ல வித்தியாசமான ஒரு விக்கிரக ஆராதனையை யெரொபெயாம் கொண்டு வந்ததை நான் உங்களுக்கு சொன்னேன். அந்த வசனத்தை நாம திரும்பவும் போய் பார்த்துடலாம். அதுதான் ஃபர்ஸ்ட் அந்த மாதிரியான ஒரு வனாந்திரத்துல காணப்பட்ட விக்கிரக ஆராதனை. அதுக்கப்புறம் தேசத்துக்குள்ள ராஜாக்கள்லாம் வந்ததுக்கு பிறகு இப்படிப்பட்டதான விக்கிரக ஆராதனை முதல்ல இங்கதான் வந்தது. 1 ராஜாக்கள் 12ஆம் அதிகாரத்துல இருக்கு அவன் செய்ததான அந்த ஸ்பெஷலான விக்கிரக ஆராதனை. 27ல இருந்து அவன் பாத்தீங்கன்னா நல்லா கவனிச்சிங்கன்னா உங்களுக்கு தெரியும். இது சாலமோன் பண்ண விக்கிரக ஆராதனை மாதிரி இல்லாம இது ஒரு வித்தியாசமான விக்கிரக ஆராதனை. ஏன்னா சாலமோனுடைய நாட்கள்ல அந்த விக்கிரக ஆராதனையில என்ன வித்தியாசம் காணப்பட்டதுன்னா, நீங்க ஈஸியா யெகோவாவையும் மற்ற அந்நிய தெய்வங்களையும் ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். இது யெகோவாவுடைய ஆலயம், இது பாத்தீங்கன்னா பாகாலுடைய ஆலயம், இது அஸ்தரோத்துடைய ஆலயம். இப்படி தனித்தனியா என்ன பண்ணலாம், விக்கிரகங்களை ஐடென்டிஃபை பண்ணலாம். ஆனா இவன் பண்ணது பயங்கரமான காரியம். 27 வசனத்தை வாசிக்கிறோம். இந்த ஜனங்கள் எருசலேமில் உள்ள கர்த்தருடைய ஆலயத்திலே பலிகளை செலுத்த போனால் இந்த ஜனங்களின் இருதயம் யூதாவின் ராஜாவாகிய ரெகொபெயாம் என்னும் தங்கள் ஆண்டவன் வசமாய் திரும்பி அவர்கள் என்னை கொன்று போட்டு யூதாவின் ராஜாவாகிய ரெகொபெயாமின் பாரிசமாய் போய்விடுவார்கள் என்று தன் மனதிலே சிந்தித்துக் கொண்டிருந்தான். ஆகையால்
ராஜாவானவன் யோசனை பண்ணி பொன்னினால் 2 கன்றுக்குட்டிகளை உண்டாக்கி ஜனங்களை பார்த்து, நீங்கள் எருசலேமுக்கு போகிறது உங்களுக்கு வருத்தம். இஸ்ரவேலரே, இதோ இவைகள் உங்களை எகிப்து தேசத்திலிருந்து வரப்பண்ணின உங்கள் தேவர்கள் என்று சொல்லி ஒன்றை பெத்தேலிலும் ஒன்றை தானிலும் ஸ்தாபித்தான். இந்த காரியம் பாவமாயிட்டு. இந்த ஒரு கன்றுக்குட்டிக்காக தான் மட்டும் போவார்கள். மேலே ஒன்று, கீழே தன்னுடைய சவுத் சைடில், தன்னுடைய கிங்டம்ல சவுத் சைடில் இருக்கிறதான பெத்தேலில் ஒன்றை நிறுவனம். அது பார்த்தீங்கன்னா அந்த வார்த்தை எப்படி காணப்படுதுன்னா, நீங்கள் எருசலேமுக்கு போகிறது வருத்தம் இஸ்ரவேலரே, இதோ இவைகள் உங்களை எகிப்து தேசத்திலிருந்து வரப்பண்ணின உங்கள் தேவர்கள். இப்போ எகிப்திலிருந்து இவர்களை கொண்டு வந்தது யார் அப்படின்னு சொன்னா, இவர்களுக்கு நன்றாக தெரியும். எகிப்திலிருந்து கொண்டு வந்தது யார் என்று சொன்னால் கர்த்தர் என்கிற தேவன். அவர் தான் அவர்களுடைய மீட்பர். அப்ப அதனாலதான் பாத்தீங்கன்னா யெகோவாவே தெய்வம், கர்த்தரே தெய்வம் என்று இவர்கள் ஆராதித்து கொண்டு இருக்கிறார்கள். இப்ப என்ன சொல்றாங்க, எகிப்திலிருந்து உங்களை கொண்டு வந்த தெய்வங்கள் அப்படின்றதான ஒரு ப்ளூரல் ஃபார்முக்கும் கொண்டு வரான். மேல போனாலும் அதே தெய்வம், கீழே வந்தாலும் அதே தெய்வம் என்று சொல்லி 2 இடத்துல 2 கன்றுக்குட்டிகளை என்ன பண்றான், அதுக்கு ரீப்ளேஸ் பண்ணி இதுதான் உங்களுடைய தெய்வங்கள். இதுக்கு பேர் என்ன, கர்த்தர். மேல போனாலும் கர்த்தரை பார்க்கலாம், கீழே வந்தாலும் கர்த்தரை பார்க்கலாம், இவைகள் தெய்வங்கள் என்று சொன்னான். இப்ப என்ன பண்ண முடியாது அப்படின்னா, இந்த விக்கிரக ஆராதனையில நீங்க ஐடென்டிஃபை பண்ண முடியாது. ஏன்னா கர்த்தர் என்று காணப்படுது, தேவன் என்று காணப்படுது, இவைகள் தான் தெய்வங்கள் என்று. ஏன்னா மேல போனா அங்க ஒரு கன்றுக்குட்டியை பார்த்து தெய்வங்கள்னு சொல்ல மாட்டாங்க. ஏன்னா 2 சேர்ந்து இதெல்லாம் தெய்வங்கள். ஆனா சிங்குலரா பாத்தீங்க அப்படின்னா அவைகள் தெய்வங்கள், எகிப்துல இருந்து கொண்டு வந்த தெய்வங்கள் அப்படின்னு என்ன பண்ணாங்க, ஒரு புது விதமான விக்கிரக ஆராதனையை இவன் இன்ட்ரோடியூஸ் பண்ணான். அப்ப இந்த இடத்துல என்ன சொல்லப்படுதுன்னா, இந்த பாகாலுடைய ஆலயத்தெல்லாம் இடித்து போட்டு சிலைகளை எல்லாம் பாத்தீங்கன்னா நொறுக்கி போட்டு அந்த இடத்தை மலஜலாதி ஆக மாற்றினதான இந்த மனுஷன் இவ்வளவு வைராக்கியம் பாராட்டினவன். 2 ராஜாக்கள் 10:29 வாசிக்கிறோம், பெத்தேலிலும் தானிலும் வைத்த பொன்று கன்றுக்குட்டிகளால் இஸ்ரவேலை பாவம் செய்ய பண்ணின நேபாத்தின் குமாரனாகிய எரோபேயாமின் பாவங்களை யெகூ விட்டு விலகவில்லை. கர்த்தரை புளூரலாக்கி, தேவனை புளூரலாக்கி வழிபட வைத்ததான விக்கிரக ஆராதனை பாத்தீங்கன்னா கர்த்தரை ஐடென்டிஃபை பண்ண முடியாது. அப்படிப்பட்ட ஒரு விக்கிரக ஆராதனை கொண்டு வந்தோம்னா இந்த எரோபேயாம். அதனால எரோபேயாமுடைய பெயரை சொல்லி பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இந்த காரியத்தை குறித்து அந்த இடத்துல 29 வசனத்துல சுட்டி காண்பிக்கிறாங்க. 30 வசனம், கர்த்தர் யெகூவை நோக்கி, அதாவது உண்மையான தெய்வம், இஸ்ரவேலின் தேவன், எகிப்திலிருந்து மீட்டு கொண்டு வந்தவர் கர்த்தர், யெகூவை நோக்கி, என் பார்வைக்கு செம்மையானதை நீ நன்றாய் செய்து என் இருதயத்தில் இருந்தபடியெல்லாம் ஆகாபின் குடும்பத்துக்கு செய்தபடியினால் உன் குமாரர் இஸ்ரவேலுடைய சிங்காசனத்தின் மேல் 4 தலைமுறையாக வீற்றிருப்பார். அவருடைய வார்த்தை பார்த்தீங்கன்னா ரொம்ப கரெக்டா, ரொம்ப ஸ்பெசிஃபிக்கா, அதாவது ஆகாபுடைய குடும்பத்துக்கு என்ன செய்யணுமோ அது என் இருதயத்துல காணப்பட்டதோ அப்படியே நீ என்ன பண்ண, நீ செய்த. ஆனபடினாலே நான் உனக்கு பாத்தீங்கன்னா என்ன கிஃப்ட் தரேன், உன் குமாரர் இஸ்ரவேலுடைய சிங்காசனத்தின் மேல் 4 தலைமுறையாக வீற்றிருப்பார்கள். யாருக்கும் இஸ்ரவேல்ல இப்படிப்பட்டதான வாய்ப்பு யாருக்குமே கிடைக்கல கிங்டம் பிரிந்ததுக்கு அப்புறம். ஆனா யெகூவுக்கு கிடைக்குது. 31 வருஷம். ஆனாலும் யெகூ இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரின் நியாயப்பிரமாணத்தின்படி தன் முழு இருதயத்தோடும் நடக்க கவலைப்படவில்லை. ஏன்? நியாயப்பிரமாணம் என்ன சொல்லுகிறது? நியாயப்பிரமாணம் மிக தெளிவாக தெய்வம் யார் என்றும் தெய்வத்தை எப்படி தொழுது கொள்ள வேண்டும் என்று சொல்லுகிறது. என்ன அப்படின்னா, இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து எகிப்திலிருந்து உன்னை மீட்டு கொண்டு வந்ததான கர்த்தரே உன்னுடைய தேவன், அவரை அன்றி உனக்கு வேறே தேவர்கள், திரும்ப சொல்றாரு, தேவர்கள் ப்ளூரல்ல உனக்கு என்ன பண்ணக்கூடாது, இருக்கவே கூடாது என்று யாத்திராகம் 20வது அதிகாரத்துல தேவன் யாரு, தேவனை எப்படி தொழுது கொள்ள வேண்டும் என்றதான கற்பனைகளில அது காணப்படும். அப்போ இவன் பாத்தீங்கன்னா அதை சீரியஸா எடுக்கல. எல்லாம் இந்த எரோபியாம் பண்ணதான வேலைன்னு நம்ம சொல்லக்கூடாது. இவன் ஆராய்ந்து பார்த்தா இவனுக்கே தெரிந்திருக்கும் கர்த்தரை என்று வேற தெய்வம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு. இவன் இதை சீரியஸா எடுக்கல. ஆனபடினால்தான் 31வது வசனம், கர்த்தரின் நியாயப்பிரமாணத்தின்படி தன் முழு இருதயத்தோடும் நடந்தான், ஆனா முழு இருதயத்தோடும் இல்லை, நடக்க கவலைப்படவில்லை. இவனுடைய கேரக்டர் அப்படிதான். இவன் பாத்தீங்கன்னா எதை குறிச்சும் கவலைப்படாதவன். இஸ்ரவேலை பாவம் செய்ய பண்ணின எரோபேயாமின் பாவங்களை விட்டு அவன் விலகவும் இல்லை. ஸோ இப்படிப்பட்டதான சில லீடர்ஸ் இப்படி காணப்படுவாங்க. எதை குறித்தும் கவலையே படாதான லீடர்ஸ். மோஸ்ட்லி சர்வாதிகாரிங்க, கொஞ்சம் தண்ணி கூட, சர்வாதிகாரிகள் அப்படின்னு சொல்லப்படுகிறவங்க என்ன அப்படின்னா ஃபுல் கண்ட்ரோல் அவங்க
அட்மினிஸ்ட்ரேஷன்ல கொண்டு வந்துருவாங்க, தேசத்தை முழுசா கண்ட்ரோல் பண்ணுவாங்க. அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அப்படி செய்வாங்க. மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் கூட வந்து பாத்தீங்கன்னா அவர்கள் நினைக்கிறத செய்கிறதான ஒரு லீடர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா, இப்ப ராஜாக்களை நீங்க பாத்தீங்கன்னா கூட அவங்க யோசிப்பாங்க என்னன்னா, நம்ம வந்து ஜனங்களுடைய அந்த அவங்கள்ட்ட இருக்கிறதான அந்த ஃபேவரை வந்து இழந்து, தாவீதா இருக்கட்டும், சவுலா இருக்கட்டும், யாரா இருந்தாலும் வந்து பாத்தீங்கன்னா இப்படி வந்து ஜாக்கிரதையாக நடந்து கொள்கிறத பார்ப்பீங்க. ஏன்னா உள்ள காணப்படுது அத்தனை கோத்திரங்கள் காணப்படுது, ஏதாவது ஒரு கோத்திரத்துக்கு தன்னை பிடிக்காம போயிடக்கூடாது அப்படின்றதுல ரொம்ப கேர்ஃபுல்லா அவர்கள் காணப்பட்டதெல்லாம் நீங்க வாசிப்பீங்க. ஆனா சிலர் வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா எதை குறித்தும் கவலைப்படாத ஒரு 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 கேரக்டர் காணப்படுது. அவனை ஆண்டவர் என்ன பண்றாரு, அப்படி தெரிந்து கொண்டு இதற்கு அவர் பயன்படுத்துறாரு. நம்ம தமிழ்நாட்டில் அப்படி யாராவது இருந்திருக்காங்களா? யாராவது சீஃப் மினிஸ்டர்? ஜெயலலிதாவா? சிலர்லாம் வந்து பாத்தீங்கன்னா அடுத்த எலெக்ஷன்ல நம்ம வரணுன்றதுக்காக ரொம்ப கேர்ஃபுல்லா என்ன பண்ணுவாங்க, காய்களை நகர்த்துவதை நீங்க பார்ப்பீங்க. லாங் டேர்ம் இது இருக்கும். சிலர் வந்து பாத்தீங்கன்னா எதை குறித்துமே கவலைப்பட மாட்டாங்க. அவங்க கிட்ட நீங்க வந்து சும்மா வாழாட்டவே முடியாது. அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அதை என்ன பண்ணுவாங்க, செய்வாங்க. ஏன்னா எதை குறித்து அவங்க கவலைப்பட மாட்டாங்க. நெக்ஸ்ட் டேர்ம் வரமோ வரமாட்டோமோ, ஜனங்கள்கிட்ட வந்து நம்முடைய பேர் போகுமோ, அதை குறித்தெல்லாம் கவலையே படாதான் லீடர்ஸா இருப்பாங்க. அது சில நேரத்துல அது நல்லதுதான். ஏன்னா ரொம்ப வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இடம் கொடுக்கும்போது ரொம்ப மோசமா ஜனங்க வந்து அதை பயன்படுத்தி கொள்ளுகிறதான காரியமும் காணப்படும். கருணாநிதி ரொம்ப யோசித்து பண்ணுவார், ஒவ்வொரு காரியத்தையும் ஞானமா பண்ணுவார். ஜெயலலிதா வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ரொம்ப ஃபோர்ஸ்ஃபுல்லா சில காரியங்களை வந்து பண்ணுவாங்க. நமக்கு ஆச்சரியமா இருக்கும், எப்படி இந்த மாதிரிலாம் ஒரு லீடரா இருந்துக்கிட்டு இப்படி பண்றாங்களே அப்படின்னு நமக்கு ஆச்சரியமா இருக்கும். இந்த வரலாற்றை நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியறதுக்காக அந்த காரியத்தை நான் சொன்னேன். ஸோ கருணாநிதி பெட்டர், ஜெயலலிதா பெட்டர் என்பதற்காக அல்ல. லீடர்ஸ் வந்து வித்தியாசமாய் காணப்படுகிறார்கள். அதே போல இந்த ராஜாக்கள் வித்தியாசமாய் காணப்பட்டார்கள். அதுல ரொம்ப வித்தியாசமான ஒரு ராஜா தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஏகு. சரி, 32 வருஷம் 2 ராஜாக்கள் 10:32. அந்நாட்கள் முதல் கர்த்தர் இஸ்ரவேலை குறைந்து போக பண்ணினார். ஆசகேல் அவர்களை இஸ்ரவேலின் எல்லைகளில் எல்லாம் முறியடித்து, ஆசகேல் தெரியல உங்களுக்கு? ஆசகேல் யாருன்னா சீரியாவில் ராஜாவாக, பெனாதாத்தினுடைய இடத்துல ராஜாவாக காணப்படுகிறவன். எப்பொழுதுமே சீரியாவுக்கும் இந்த இஸ்ரவேல் தேசத்துக்கும் சண்டை நடந்துகிட்டே தான் காணப்படுது. அப்போ வந்து பாத்தீங்கன்னா கர்த்தர் வந்து இந்த இஸ்ரவேல் ஜனங்களை சிறுமைப்படுத்த ஆரம்பிக்கிறாங்க. இந்த மனுஷன் வந்து ஆசகேல் என்கிறதான சீரிய ராஜா என்ன பண்றான், இஸ்ரவேலுக்கு விரோதமாக எழும்பி அவன் வந்து இஸ்ரவேலின் எல்லைகளில் எல்லாம் முறியடித்து யோர்தான் துவங்கி கிழக்கில் உள்ள அர்னோன் நதிக்கு சமீபமான ஆரோவேர் முதற்கொண்டிருக்கிற கீலேயாத்திலும் பாசானில் உள்ள காதியர், ரூபனியர், மனாசேயர். காதியர்னா ஆக்சுவலா யாருன்னா காத்துன்னு கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா, அந்த காத் கோத்திரத்தார்னு அர்த்தம். ஏன்னா மனாசே அந்த பக்கம் கொஞ்சம் இந்த பக்கம் கொஞ்சம் இருந்தாங்க, நதிக்கு அந்த பக்கம் கொஞ்சம் இந்த பக்கம் கொஞ்சம் இருந்தாங்க. அதனால நதிக்கு சமீபமான ஆராவேர் முதற்கொண்டு கீலேயாத்தில் உள்ள பாசானில் உள்ள காதியர், ரூபனியர், மனாசேயர் இவர்களுடைய தேசமாகிய கீலேயாத் முழுவதையும் முறியடித்தான். வரலாறு உங்களுக்கு தெரியும்ல. அவங்க உள்ள வரும்போது அந்த இடத்துல வந்து ரொம்ப செழிப்பாய் அது காணப்பட்டபடினாலே ரூபனியரும் இவங்களும் கேட்பாங்க, எங்களுக்கு இங்கேயே நீ இடத்த கொடு அப்படின்ட்டு மோசையிட்ட கேட்பாங்க. மோசே வந்து நீங்க ஏன் இப்படி பேசுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களை கடிந்து கொண்டு அவங்க சொல்லுவாங்க, இல்லை நாங்களும் வந்து யுத்தம் பண்ணி எங்களுடைய சகோதரர்களுக்கு அவர்களுக்குரியதான இடத்தெல்லாம் நாங்கள் பிரித்து கொடுத்துட்டு நாங்கள் வருவோம் இங்கே அப்படின்னு சொல்லுவாங்க. சரின்ட்டு சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த இடம் வந்து அவர்களுக்கு கொடுக்கப்படும். அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கீலேயாத் முழுவதையும் பார்த்தீங்கன்னா இந்த இவன் வந்து முறியடிக்கிறான். யாருன்னா ஆசகேல் சீரிய ராஜா. யெகூவின் மற்ற வர்த்தமானங்களும் அவன் செய்தவை யாவும் அவனுடைய எல்லா வல்லமையும் இஸ்ரவேலின் ராஜாக்களின் நாளாகம புஸ்தகத்தில் அல்லவோ எழுதியிருக்கிறது. யெகூ தன் பிதாக்களோடைய நித்திரை அடைந்த பின் அவனை சமாரியாவிலே அடக்கம் பண்ணினார்கள். அவன் ஸ்தானத்தில் அவன் குமாரனாகிய யோவகாஸ் ராஜாவானான். யெகூக்கு அப்புறம் அவனுடைய குமாரன் யோவகாஸ். யெகூ சமாரியாவிலே இஸ்ரவேலின் மேல் ராஜ்யபாரம் பண்ணின நாட்கள் 28 வருஷம். 28 வருஷம் ராஜ்யபாரம் பண்ணியிருக்கான் அவன் இஸ்ரவேல்ல. அதுக்கப்புறம் அவனுடைய குமாரர்கள் இன்னும் அது 3 ஜெனரேஷன் வந்து ராஜாவா இருக்க போறாங்க. சரி, ஏதாவது கேள்வி இருக்கா?